உண்மையிலே நல்ல ஒரு சந்தேகத்தை தீர்த்தீர்கள். அது போல இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது போலவே, முக்கியமாக இந்த ரமலானுடைய காலங்களிலே அது இருக்கிறது. ஏன்னா ரமலானுடைய இஃப்தார் நேரத்திலே இஃப்தார் செய்துவிட்டு மகரிபை தவறு விடுக்கிறார்கள். தவறு விட்ட பிறகு மீண்டும் ஏற்கனவே கேட்டு அதே கேள்விக்கு வருகிறேன், உங்களுடைய தராவி நேரத்திலே அவர்கள் இணைந்து கொள்கிறார்கள். இப்படி இணைந்து கொள்கிற போது அவர்களுக்கு அந்த மகரிப் ஹலாலானே? பொதுவாக நான் ஏற்கனவே சொன்னது போன்று பரலான தொழுகிற விஷயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். ரமலானுடைய விசேஷமாக எல்லா காலங்களையும் இருக்க வேண்டும். அப்ப அதிகமானவர்கள் நோன்பு திறந்தோடு கடுமையாக சாப்பிட்டு விளம்ப முடியாமல் நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டு விட்டு மகரிபு தொழுகையை கலா செய்கிறார்கள். மேல் அது ஒரு துரதிருஷ்டவசம். உடனடியாக அந்த நேரத்துக்குள் தொழுகை கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னது போன்று அப்படியான மகரிபுடைய தொழுகையுடைய சந்தர்ப்பம் வந்தாலும் அவருக்கும் சில வழிகாட்டுகளை நாங்கள் வழங்கலாம். அதாவது 2 ரக்காத் சுன்னத்தான தொழுகை தராவி தொழுவிக்கப்படும். அவர் தராவிக்கு பின்னால் நான் மகரிபை தொழுகிறேன் நியத்தோடு தக்பீரை கட்டி இமாமோடு சேர்ந்து சொல்லலாம். அதாவது மகரிபையும் சொல்லலாம். இமாம் ஜமாத் நடக்கிறது. இவர் இவருடைய தொழிலை கலாவாய் விட்டது. இஷாவுக்கு பொதுவாக பிரயாணங்களில் தான் இந்த இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். எனவே ஒரு ஜமாத்துடைய நன்மை கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே அவர் என்ன செய்யலாம் என்றால், இமாமுக்கு பின்னால நின்று 2 ரக்காத் தொழுவார். தொழுது சலாம் கொடுத்ததுன்னா 1 ரக்காத் என்ன செய்வார், தொழுது அந்த மறுபடிய தொழுவை முடிப்பார். திரும்ப அடுத்த இமாமுடைய 2வது ரக்காத்தில் சேர்ந்து இஷாவுடைய நியத்திலே தொழுது இன்னும் இமாம் சலாம் கொடுத்ததுக்கு மற்ற 2 ரக்காத் தொழுது இஷாவை அந்த 2ஐயும் இமாம் ஜமாத்தோடு செய்யலாம். தக்பீர் கட்டுகின்ற போது கலா அவருடைய தொழுகை கலா. சில அறிஞர்களுடைய கருத்தின் பிரகாரம் பொதுபோக்காக வேணுமென்று விட்ட கல்லாவுடைய தொழுகையை தொழ தேவையில்லை என்ற கருத்தில் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அது பொதுவாக தொழுகை என்பது கட்டாயம் அது தொழுகைக்கு தொழ வேண்டும். அது விடுபடுவதற்கு எந்த சந்தர்ப்பம் இதை நாங்கள் வழங்க முடியாது. எனவே அப்படி தவிர்க்க தொழுகை விடுவதற்கான காரணங்கள் ஒன்று தூக்கம், அடுத்த மறதி. இது 2 தான் தொழுகை விடலாம். அப்ப அவருக்கு இந்த 2ம் இல்லாத நேரத்தில் பொதுபோக்காக தொழுகையை விட்டிருந்தால் அவர் கட்டாயம் இந்த தொழுகையை கலாச்சி வருமா. சில அறிஞர்கள் அது தொழுகை தௌபா செய்தால் அந்த தொழுகையுடைய ஹுக்கும் நிறைவேற்றி வரும் என்று சொல்கிறார்கள். ஆனால் கட்டாயம் கலாச்சி இந்த மாதிரியான ஒழுங்குகளை என்ன செய்யலாம், அவர் தொழுகை கொள்ள முடியும். உண்மையிலே நல்லதொரு கருத்து மூலவர்களே. இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதாவது இஃப்தார் உடைய நேரத்திலே இப்படியான தவறுகள் நடப்பதை போல சஹருடைய நேரத்திலே சஹர் செய்து கொண்டு தொழில் ரீதியாக சிலர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். அவ்வாறு வெளியே செல்கிற போது சஹர் செய்து விட்டு வெளியாகிற போது சுபஹ் மிஸ் ஆகிறது, சுபஹ் தவறப்படுது. மீண்டும் தொழில் ரீதியாக லுகர் தவறப்படுகிறது. மீண்டும் தொழில் நிமித்தம் மீண்டும் முடித்துவிட்டு வீடு வருகிற போது அசர் மிஸ் ஆகிறது. மீண்டும் வீட்டுக்கு வந்தால் இங்கே இஃப்தார் செய்கிற போது அங்கே மகரிப் மிஸ் ஆகிறது. இப்படியான நேரத்தில் தவிர்க்க முடியாது என்று சொல்கிறார்களே, டிராவல் பண்ணுகிறோம், சந்தர்ப்பம் இல்லை, தொலை இடமில்லை என்கிற போது அது எப்படி? பொதுவாக இபாதத் வணக்க வழிபாடுகளிலேயே சலுகை வழங்கப்படாது அல்லது ஏனைய இபாதத்துகளுக்கு வழங்கப்பட்ட சலுகை போன்று வழங்கப்படாத ஒரு இபாதத் தொழுகை. நோன்பு எடுத்துக்கொண்டால் நோன்பு விடலாம், அதுக்குரிய சலுகை. ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் அது குறிப்பிட்டவர்கள் தான் அந்த பொருளாதாரம் கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டாலும் அதுவும் கடமையானவர்கள். தொழுகை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விடுவதற்கு அனுமதி கிடையாது. அனைத்து சொல்லப்பட்ட மறதி, தூக்கம், அதுவும் தூக்கம் இருந்தவுடன் தொழ வேண்டும், மறதி யாபம் வந்தவுடன் தொழுதவன். இதை தவிர இஸ்லாம் வழங்கியிருக்கிற சலுகை என்று பார்த்தால் பிரயாணத்தில் சேர்த்து சுருக்கி தொழலாம். ஆனால் தொழ ஏறாண்டு விடல. அதே போல நின்று சொல்ல முடியாவிட்டால் இருந்து சொல்ல முடியாவிட்டால் மல்லாந்து இப்படியோ தொழுகை ஆக வேண்டும் என்பது இஸ்லாமிய கட்டளை. எனவே இப்படியான ஒரு அதாவது அசம்பந்த போக்கான பதில்கள், நாங்க வியாபாரத்துக்கு போனோம், தண்ணி இல்லைன்னா தேவை செய்ய சொல்லி எல்லா வழிகாட்டுகளும் தொழுகைக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. இதுல பிரயாணம் போறதுக்காக வேண்டியோ எங்களுக்கு தண்ணி இல்லை, தொழுகிறதுக்கு சுத்தமான இடம் இல்லை, சுத்தமான ஆடை இல்லை என்கின்ற காரணங்கள் தொழுகை விடுவதற்கான காரணங்கள் அல்ல. அதனால நாம வியாபாரத்துக்கு போறோம்னா செப்பரேட்டர் உடுப்பு வச்சுக்கணும், அதை நாங்க டார்கெட் பண்ணணும். இங்க போறோம்னா இங்க நம்ம தொழுகை வச்சுக்கலாம். நீங்க இதை சொல்வீர்கள். அதிகமான சிலர்கள் ஜும்மாவுடைய தொழுகையை விடுகிறார்கள்.
ஜும்மாவுடைய தொழுகை இந்த வியாபாரத்தை சொல்லி நாங்க போற இடத்த பள்ளிகள் இல்ல போறதுக்கு தூரம் எந்த காரணங்களை காட்டி ஜும்மாவை விடுகிறார். மேலும் இது ஒரு கவலையான ஒரு செய்தி. எனவே எல்லோரும் இதிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டும். தொழுகை விடுவதற்கு இல்லை. இந்த ஒரு சிலர்கள் நீங்கள் கேட்டது போன்று வியாபாரத்துக்கு போயிட்டு வந்து இஷாவுக்கும் நீங்க சொன்ன மாதிரி சுப அசர் மகரிப் இஷா எல்லாத்தையும் ஒரே டைம்ல அப்படி ஹோல்சேலாக தொழுது கொள்ளுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியது. அல்லாஹ்ட்ட போய் நாங்க இனி செய்யலாது. இங்க காரணம் சொல்ல எங்கள்கிட்ட சொல்லலாம், அங்க அப்படி இங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அல்லாஹ்ட்ட போய் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் தனியாக தொழுகை பற்றி கேள்வி கேட்க வைக்கிறார். உண்மையிலே நல்லதொரு ஒரு முடிவாக அமைந்திருக்கும் உங்களுடைய பதில் நினைக்கிறேன். எனவே இப்படியான சந்தர்ப்பத்தை தவற முடியாது என்பதை தான் இஸ்லாம் சொல்கிறது.